ஹாய்ங்க. அப்பா ஒரே தலைவலிங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து வீடு கேட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் தெரியும். யாராவது ஹெல்ப் கேட்பாங்க. 2 அண்ணா இருக்காங்க. நான் வீடு சொல்லி அண்ணா அந்த மாதிரி வீடு கேட்குறாங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவங்க அனுப்பி விடுமான்னு சொல்லுவார். இவங்களும் போயிடுவாங்க. ஏங்க கிட்டத்தட்ட 1 மாதமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா மேட்டுத்தெருலேருந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணுறமா, எனக்கு ஏதாவது வீடு இருந்தால் சொல்லு ஓட்டேரி சைடில் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தேங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுங்க. ஒரு வீடு கூட கிடைக்கலங்க. அப்படியே வீடு கிடைச்சாலும் 10,000 15,000 12,000 இப்படி தாங்க கிடைக்குது. என்ன எனக்குன்னா கேட்குறேன், ஏன் இப்படி வாடகைலாம் ஏற்றிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சுல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? இப்போது வேலைக்கு போயிட்டு சம்பளம் வந்தால் தான் வாடகையே கொடுக்க முடியும், சரிங்களா? கரெக்டு தானே? எங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. பொதுமக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க, சரிங்களா? மக்களுக்கு ஈஸியாக போயிட்டு எங்கேயும் அலையாமல், அதுக்காக தான் அந்த ஊருக்கு போகிறது. இந்த கோயம்பேடு தாம்பரத்துலலாம் ரொம்ப நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மண்டபத்தை கட்டினாங்க. பஸ் ஸ்டாண்டு விட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டலூருக்கு தூரமாக இருக்குன்னு சொல்லி தான் ஆப்போசிட்லேயே கிளாம்பாக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் கொண்டு வராங்க. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணலங்க. ஆனால் வாடகைலாம் கிடுகிடுன்னு ஏறிடுச்சுங்க. ஏங்க மேலே இருக்கவங்களே பார்க்காதீங்க, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்கள். கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கொளுத்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரசன் காலேஜில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் வந்து நம்ம தாகூர் காலேஜில் வேலை செய்கிறவங்க. இந்த மாதிரி கம்மி சம்பளத்துக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோங்க சம்பளம் இருக்கும்? 10,000 ரூபா சம்பளம், சரிங்களா? ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. பிள்ளைய படிக்க வைக்கணும், வாடகை கொடுக்கணும், 7,500 ரூபாய் வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் 3 பேர் சாப்பிடணும். என்னங்க ஆச்சு? பஸ் ஸ்டாண்டுக்கும் வீடுங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. தயவு செஞ்சு இந்த வாடகையை தயவு செஞ்சு ஏற்றாதீங்க, சரிங்களா? நான் வந்து 2009 இங்கே வந்தேங்க. 2009 வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா வாடகைக்கு வந்தேன். ஒரு ஹாலு, அதுலேயே ஒரு கிச்சன் இருக்கும், அங்கேயே பாத்ரூம் இருக்கும், நல்ல பெரிய பால்கனியாக இருக்கும். 2 வீட்டுக்கு காமன் டாய்லெட் பாத்ரூம் தான், சரிங்களா? சுத்தமாக வச்சுப்போம். நான் ஒரு நாள் கழுவுனாலும் அவங்க ஒரு வாரம் கழுவுவாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு ரிலேஷன்லாம் வராங்க, ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து ரிலேஷன்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் மாற்றணுங்க. 2,500 ரூபா. அப்போ ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு கிச்சனு. கரண்ட் பில் நாங்களே தான் கட்டிப்போம், சரிங்களா? எல்லா வீட்லேயுமே கரண்ட் பில்லு நாங்கள் தாங்க கட்டிப்போம். கார்டு கொடுத்துருவாங்க, நம்மளே கட்டிக்கோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கரண்ட் பில் வரும். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா 8 ரூபாங்க யூனிட்டு. ஃப்ரீ யூனிட்டும் வாங்கிக்கிறீங்க, சரிங்களா? 500 யூனிட் வந்தால் தான், அதாவது 500 யூனிட்டுக்கு மேலே போனால் தான் ஃப்ரீ கிடையாது. அதுக்குமே லிமிட் வச்சுருக்காங்க, சரிங்களா? 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 100 யூனிட்டு ஃப்ரீ, அதுக்குள்ளே வந்தால் 200 யூனிட் ஃப்ரீன்னு வச்சுருக்காங்க. 2 லிமிட்டு. நான் என்ன சொல்கிறேன், வாடகை ஒரு பக்கமும் ஏற்றிட்டீங்க, கரண்ட்டு பில்லும் ஏற்றிட்டீங்க. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இருக்கிறவங்க கிட்ட நம்ம பிடுங்கலாங்க. இப்போ ஐடி வந்ததுக்கப்புறமே நிறைய வீடுங்கள்லாம் இங்கே வந்து ஏறிடுச்சு, ஐடி ஃபீல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரக்கடம் அந்த சைட்லாம் நிறைய கம்பெனி வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் வீடே கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாம் ஓன் ஹவுஸே வந்து வாங்கிட்டு வந்து வீடு கட்டி அப்படியே 5 6 வீடு 7 வீடு அப்படியே சொல்லி விடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வாடகை வாங்குங்க, வேணான்னுலாம் சொல்ல. ஒரு 7,500 ரூபா லிமிட்டுங்க, சரிங்களா? அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரீ யூனிட் வருது பார்த்தீங்களா? நான் ஒரு யூனிட் 8 ரூபான்னு சொல்கிறீங்க பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு சப்மீட்டர் வச்சுடுறீங்க. அந்த சப்மீட்டரில் எவ்வளோ ஓடுதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இபியும் நீங்கள் கட்ட போகிறீங்க, அவங்களோடதும் சப்மீட்டரை 2ம் சேர்த்தா எத்தனை யூனிட் வரும்? இப்போது நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு 200 யூனிட் ஓடுதுங்க, சரிங்களா? நீங்கள் ஹவுஸ் ஓனர், உங்களுக்கு ஒரு 250 யூனிட் வரலாம். அப்போ 450 தானே? அதை எவ்வளோ வருதோ அதை நம்ம கட்டிட்டு போயிடலாம்ல, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கலாம்ல. அதாவது அந்த எனக்கு இப்போ 200 ஓடுதில்ல, அந்த 200 யூனிட்டுக்குமே 8 ரூபான்னு சொல்லி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்குறீங்க. அப்போ ஃப்ரீ யூனிட்டும் நீங்களே வச்சுக்கிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஃப்ரீ யூனிட்டை நீங்களே உங்களுக்கு மைனஸ் பண்ணிக்கிறீங்க. வாடகை இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபான்னு சொல்லி வாங்கி அந்த 200 யூனிட்டு காசு உங்களோட பாதியும் இதுலேயே வந்துடுது, சரிங்களா? உங்களோட இபி கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் இவங்க வாடகை வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்தே வாங்கிடுங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கே அது ரொட்டீனாக ஆகும். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு சரியாக இல்லாமல், இல்லை உங்கள் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கே செலவு ரெட்டிப்பாக தான் ஆகும், சரிங்களா? நியாயமாக நடந்துக்கோங்க, நான் வேணாம்லாம் சொல்லலை. வாடகை வீட்டுக்காரங்களும் எங்கேயோ ஒரு சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க பிழைக்க தான் இங்கே வந்திருக்காங்க. அவ்வளோ அலட்சியமாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, என்ன வாடகை வீட்டில் தானே இருக்கேன், இஷ்டம் தான் இரு, இல்லாட்டி காலி பண்ணு. அதெல்லாம் என்னங்க, உங்களுக்கு என்ன சொந்த வீடு வச்சுருந்தா 2 கொம்பு முளைச்சிருமா? ஃப்ரெண்டு 6 வீடு வச்சுருக்கா, அவளுக்கும் எந்த கொம்பும் முளைக்கல. என்ன, நான் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேருமே சொந்த வீடு தான் வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே அப்படிலாம் இல்லை. நான் பார்த்துட்டேங்க. இந்த வாடகை இந்த ஒரு 2 மாதமாக நானும் பார்க்குறேன், எனக்கே ப்ரெஷர் ஆகிடுச்சு. 8 ரூபாவா யூனிட்? 8 ரூபா 50 பைசாவா? என்னங்கடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வாடகையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்டை காரணம் காட்டி, ரயில்வே ஸ்டேஷனை காரணம் காட்டி வாடகை ஏற்றாதீங்க, சரிங்களா? அப்படியே ஏற்றுற மாதிரி இருந்தால் 10 ரூபாய்க்குள்ளே சொல்லுங்கள், சரிங்களா? அதை தாண்டி போகாதீங்க.
ஒரு 8000 சொன்னீங்கன்னா கூட லிமிட். ஏன்னா 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம், அது கூட மேக்ஸிமம் இருக்கணும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் இருந்தால் ஓகே. ஒரே ரூமு, அதில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பாத்ரூம், காமன் பாத்ரூமு, கிச்சன் மட்டும் தான் 7500 சொல்கிறீங்க. எங்கே போய் கொள்ளடிச்சு எங்கே போட்டுக்க போகிறீங்களோ? ஆனால் நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க, கடவுளும் பார்த்துட்டு தான் இருக்கான். மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு கொடுப்பான் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுங்கிறீங்களா? அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, சரிங்களா? ஒரு பருப்பி வாங்குங்க. ஒரு பருப்பி 5 ரூபா பருப்பி 20 ரூபா, சரிங்களா? பிஸ்கெட் பாக்கெட்டு 25 ரூபா. அதாவது அங்கே வாங்கினவங்களுக்கும் தெரியும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் சரி தெரியும், எல்லாமே டபுள் ரேட்டு தான். ஆனால் வேலைக்கு போனால் தான் அதையுமே நாங்கள் வாங்க முடியும், வேலைக்கு போனால் தான் வாடகையை நாங்கள் கொடுக்க முடியும். அப்போ எங்களுக்கு சம்பளம்னு ஒன்று வந்தால் தானேங்க நாங்கள் அதை கொடுக்க முடியும், சரிங்களா? அந்த அடிப்படை சம்பளத்திலேயே நீங்கள் கை வைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீ எவ்வளோ வேணால் வாங்கு, எனக்கு தர வேண்டியது இதுதான். வாடகை 10,000 ரூபா, கரண்ட் பில் ஒரு யூனிட்டு 8 ரூபா 50 பைசா அப்படிங்கிறீங்க. வேண்டாங்க. நம்ம தலைமுறையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வைங்க.